தெரியுமா, அப்படிதான் சார் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன சார், அது எதுக்கு சார் அதை யூஸ் பண்ணுறாங்க? ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஏன்னா நீ இப்போ சும்மா ஒரு கம்பெனி அட்டன் பண்ணால் கூட டெக்னிக்கல் ரிலேட்டடாக அட்டன் பண்ணேன்னா அவங்க தியரிட்டிக்கலாக கேட்கணும்னு நினச்சான்னா கம்பல்சரி ஊப்ஸ் கான்செப்ட் கேட்காம அவன் இருக்க மாட்டான். அப்படி இல்லைன்னா அவன் கேட்குறவன் டெவலப்பரே இல்லைன்னு அர்த்தம், ஒரு டெக்னிக்கல் பர்சனே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா கைஸ்? ஸோ ஏன் சார் அப்படி ஊப்ஸ்ங்கிறாங்க? அப்படி ஊப்ஸ்னா என்ன சார் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம். நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் ஊப்ஸ்ங்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 16. ஓகே, அப்ப ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம்னா ஊப்ஸ்ன்னு தெரியுது சார். இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் எனக்கு ஒன்றும் புரியல சார். ஏன்னா எதனால இது எல்லாமே கேட்கறாங்க அப்படின்னா ஒரு கோடை எவ்வளவு ஸ்ட்ரக்சரா அழகா மெயின்டைன் பண்ற அளவுக்கு கொண்டு ஒரு செதுக்கி எழுத முடியுமோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஊப்ஸ். புரியுதா கைஸ்? ஒரு கோடை ப்ராப்பர் வேல ஒரு ஸ்ட்ரக்சரா எழுதணும் கோடை, ஓகேவா? ரீயூசபிள் பண்றதுக்காகவும் எழுதணும். புரியுதா? அந்த இதுக்காக நீங்க பயன்படுத்துறதா ஊப்ஸ் கான்செப்ட், ஓகேவா? இப்போ நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கனாமினாமன் கோடிங் படிச்சோம், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஒரு கோடிங் படிச்சோம். அந்த ஃபங்க்ஷன் தான் ப்ராப்பரான ஒரு மெத்தடு. அதே மட்டும் அந்த ஃபங்க்ஷனையுமே தாண்டி இன்னும் ப்ரொஃபஷனலா பண்ணணும் அப்படின்னா அதுதான் ஊப்ஸ் கான்செப்ட். அப்ப நீங்க கம்பெனில போனீங்கன்னா கண்டிப்பா ஊப்ஸ் ரிலேட்டடான தான் கோட் எழுதுவீங்க, ஓகேவா? அப்ப ஊப்ஸ்ல 5 ஊப்ஸ் இருக்கு. ஆனா ஏதாவது நீங்க ஒன்னு தான் எழுதுவீங்க. அது ஒரு ஃபார்மேட் தான், அந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தான் நீங்க எழுதுவீங்க, ஓகேவா? ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஊப்ஸ் வரும், ஒரு பார்ட்ல வரும். நான் சொல்றேன் அதை, அது ஜஸ்ட் அதை ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதனாலதான் ஊப்ஸ் இன்டெப்தே கிடையாது, பேசிக் மட்டும்தான், ஓகேவா? அது சும்மா ஒரு ஃபார்மேட் ஆஃப் தி கோட், ஓகேவா? ஒரு கோடை எப்படி ஒரு ஃபார்மேட்டா டைப் பண்றது, அது எப்படி ரீயூசபிள்காக எப்படி யூஸ் பண்றாங்க, ஓகேவா? அதே மட்டும் அந்த நார்மல் பைத்தான்ல சில பண்ண முடியாத சில வேலைகளை நீங்க ஊப்ஸ்ல பண்ணலாம். எப்படி நீ HTML CSS பண்ண முடியாததை நீங்க பூட் ஸ்ட்ராப்ல பண்றீங்க, அதே மட்டும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண முடியாத jQueryல பண்றீங்க. இந்த ரெண்டு லைன் பண்ண முடியாததை ரியாக்ட்ல பண்றீங்க. அந்த மாட்டம் இந்த நார்மல் பைத்தான்ல சில கான்செப்ட்ஸை நீங்க நார்மல் கோட்ல பண்ண முடியாது, அதை ஊப்ஸ்ல யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். புரியுதா கைஸ்? ஸோ அதனால தான் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்து ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெஷர், ஓகே, ஒன்லி ஃப்ரெஷருக்கு 100% இது இன்டர்வியூல ஏதாவது ஊப்ஸை பத்தி அவன் கேட்டுட்டே இருப்பான். புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும் ஊப்ஸ் என்னன்ட்டு. மற்றபடி நீங்க கூகுள்ல வாட் இஸ் ஊப்ஸ், ஒய் வி ஆர் ஊப்ஸ், வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் தி ஊப்ஸ், அதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணி படிச்சுக்கோங்க. வேற வழி இல்லை. தியரி 90% தியரி படிச்சாகணும் கைஸ் நீங்க ஊப்ஸ்ல. ஓகே, 10% தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வச்சுக்கோங்களேன். 90% தியரி தான் கேட்பான். ஓகே, ஏதாவது கோடல் இருக்கனா எழுதி காட்டு, நான் என்ன கோடு கொடுக்குறேனோ அதை மட்டும் நீங்க எழுதி காட்டுங்க கைஸ். புரியுதா? ஏன்னா நான் சிம்பிள் வேலை தான் நான் இப்போ நான் சொல்லி தருவேன். புரியுதா? ஓகே, அந்த கோடை அப்படியே நீங்க உங்களோட இதுல எழுதி காட்டுங்க, வேற ஒன்றும் இல்லை. புரிச்சா? சூப்பர் சார். அப்ப ஊப்ஸ்ல மொத்தம் 5 ஊப்ஸ் தான் இருக்கு பைத்தானை பொறுத்த அளவுக்கு, ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகே, கிளாஸஸ், அதாவது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இன்ஹெரிட்டன்ஸ், 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 ஓகே, கிளாஸஸ் அண்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டும் ஒன்று தான். செகண்ட் வந்து ஊப்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் தான் இங்க வருது பாருங்க. இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாலிமார்பிசம், பாலிமார்பிசம் ஸ்பெல்லிங் இங்க இருக்கு பாருங்க, பார்த்து எழுதிக்கோங்க. பாலிமார்பிசம், ஓகே. அப்ப மூணாவது ஊப்ஸ் கான்செப்ட் பாலிமார்பிசம். அதுக்கப்புறம் நாலாவது வந்து என்ன அப்படின்னா என்கேப்சுலேஷன், 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 ஓகே. அஞ்சாவது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஓகே, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஓகே. கைஸ் இதுல நான் ஒன்லி பேசிக் மட்டும் தான் டீச் பண்ணுவேன், ஏன்னா ஃப்ரெஷருக்கே அவ்வளவுதான் படிக்கணும், ரொம்ப இன்டெப்த்தாலாம் போக மாட்டோம், ஓகே. ஸோ இது அது உங்களுக்கு படிச்சது அப்படின்னா அப்புறம் குழப்பி விட்டுரும். பேசிக்கா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அதுவே போதும்,
ஓகேவா? அதை அப்படியே இன்டர்வியூல சொன்னா சொல்லுங்க, எழுதி காட்டினா எழுதி காட்டுங்க, போதும். புரியுதா கைஸ்? இதுல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இன்ஹெரிடன்ஸ், இந்த ரெண்டு தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டை தாண்டி வரைக்கும் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. அது படிக்கிறதே எல்லாம் படிக்கலாம், ஆனால் யூஸ் பண்றது சில கான்செப்ட்ஸ் இருக்கும்ல. ஃபுல் ஸ்டாக் ரிலேட்டடா நீங்க கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? புரியுதா? ஓகே, குட். ஸோ அஞ்சய் நோட் பண்ணிட்டீங்களா? Tell me guys, அஞ்சய் நோட் பண்ணிட்டீங்களா? Yes sir. Yes sir. ஓகே, எஸ் ப்ரோ. ஓகே. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா என்ன சார்? நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் கிளாஸ்? ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ்னா என்ன சார் அப்படின்னா, கிளாஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், அப்படி இல்லைன்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. கிளாஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ப்ளூரல்ல போட்டுக்கோங்க. Class is a collection of objects or blueprint of objects. ஓகே, இதுக்கு சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ்ங்கிறது கீவேர்ட், கிளாஸ் நேம் என்னனாலும் நீ போட்டுக்கலாம். கோலன் கிளிக் என்டர். இன்சைட்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி இப்படி நீ போட்டுக்கலாம். ஓகே, கிளாஸ்னா கிளாஸ் நேம் போட்டுக்கோ. கிளாஸ்ங்கிறது கீவேர்டு, கிளாஸ் நேம் என்ன நேம்லாம் நீ போட்டுக்கலாம். இங்கிட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து ஆப்ஜெக்ட்னா என்ன சார்? ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, ஓகே நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் ஆர் பிஹேவியர் ஆஃப் தி கிளாஸ். நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஆப்ஜெக்ட் சார் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் ஆர் பிஹேவியர் ஆஃப் தி கிளாஸ். நோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ஸ் கமா பிஹேவியர் கமா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி கூட போட்டுக்கலாம். ஆஃப் தி கிளாஸ் கூட போடலாம். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் ஆர் பிஹேவியர் ஆஃப் தி கிளாஸ் ஆர் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி கிளாஸ், இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் ஆர் பிஹேவியர் ஆஃப் தி கிளாஸ் ஆர் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி கிளாஸ், இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிங்களா கைஸ்? எஸ் ப்ரோ. Yes sir. ஓகே, ஆப்ஜெக்ட்டுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா, இப்படி ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு அந்த கிளாஸ் நேம் தான் இப்படி கால் பண்ணணும். அதான் ஓகே, இப்படி கால் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் சின்டாக்ஸ். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு சின்டாக்ஸ் இதுதான். நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு அந்த கிளாஸ் நேம் ரவுண்ட் பிராக்கெட் போடணும். ஓகே, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு கைஸ், கொஞ்சம் டீப்பா கவனிங்க. ஓகே, கோட் எழுதவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரோக்ராமிங் போடவா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னாலே கண்ணை மூடிட்டு இந்த கோடை எழுதி காட்டுங்க, அவ்வளவுதான். புரியுதா? ரொம்ப சூப்பரா இருக்கும், உங்களுக்கே புரியும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes sir. எஸ் ப்ரோ. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கிளாஸ் நேம் போட்டுக்கோங்க. கிளாஸ் பைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? இல்லைன்னா பைத்தான் கோர்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஏதோ ஒரு ஓகே, பைத்தான் கோர்ஸ் கோலன் கிளிக் என்டர். நல்லா கவனிங்க. இதுக்குள்ள நீங்க ஃபங்க்ஷன் மெத்தட்ல தான் எழுதணும், ஆனா ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது. ஓகே, இது நல்லா காது கொடுத்து கேளுங்க. மெத்தட் தான் சொல்லணும். ஏன் சார் அப்படின்னா, ஊப்ஸ்ல நீங்க வந்து ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது. டே மெத்தட் எழுதுறா, இந்த மெத்தடை கால் பண்றா, அந்த மெத்தடை கால் பண்றா அப்படின்னு சொல்லணும். புரியுதா? அது வந்து ஊப்ஸுக்கு மட்டும். நீ நார்மலா வெளியில எழுதுறனா நீ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போ. ஆனா உள்ள நீ ஊப்ஸுக்குள்ள நீ கோட் எழுதினாலே மெத்தட் தான் சொல்லணும். புரியுதா கைஸ்? அதுல டெஃப்ங்கிறத நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இனிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க.
டபுள் அண்டர்ஸ்கோர் init அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே டைப் பண்ணாலே வரும். ஓகே, நீ எந்த மெத்தடை கிரியேட் பண்ணாலும் இந்த செல்ஃப்ங்கிற கீவேர்டை நீ போட்டே ஆகணும். ஓகே, இது ஏன் எதுக்குங்கிறத பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்டை நீ பாஸ் பண்ணிக்க. ஆர்குமெண்ட்னா உங்களுக்கு தெரியும்ல, பாராமீட்டர் பாஸ் பண்றது. உங்களுக்கு ஃபங்க்ஷன்ல சொல்லி கொடுத்துருப்பேன்ல, அந்த மாதிரி நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஃபர்ஸ்ட் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா ஏஜ், இது மாதிரி நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். கோலன் கிளிக் என்டர். ஓகே, நல்லா கவனிங்க. செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம் ஒரு வேரியபிள். இதுதான் செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது தான் ஊப்ஸுக்குள்ள நீ யூஸ் பண்ற வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட். நீங்க வேரியபிள்னு சொல்லக்கூடாது, ஊப்ஸை பொறுத்தளவுக்கு ஆட்ரிபியூட்னு சொல்லணும். புரியுதா கைஸ்? அப்ப ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது, மெத்தட்னு சொல்லணும். அதே வரிசையில வேரியபிள்னு சொல்லக்கூடாது, ஆட்ரிபியூட்னு சொல்லணும். புரியுதா புரியலையா? tell me guys. சொல்லுங்கப்பா. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், இல்லனா திருப்பி டவுட் கேட்பீங்க. நோட் பண்ணுங்க. நம்ம நார்மலா வேரியபிள் சொல்றோம்லப்பா, ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு குமார், லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு அருண்னு. அது வந்து நம்ம நார்மலா நீ வேரியபிள் சொல்லிக்கலாம். ஊப்ஸுக்குள்ள அது ஆட்ரிபியூட்னு தான் சொல்லணும். புரிஞ்சா? ஓகே, நோட் பண்ணுங்க. ஓகே, சோ அதுல இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்னா என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த ஆட்ரிபியூட் போடுவீங்க. இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட். ஓகே, நல்லா கவனிங்க. இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட்னா என்னன்னா, அந்த செல்ஃப்ங்கிற கீவேர்டு டாட் உங்களோட நேம். இது எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம், எஃப் நேம் கூட கொடுக்கலாம். அதாவது இப்போ நான் எஃப் நேமே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எஃப் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஷார்ட்கட்ல. இந்த எஃப் நேம் தான் நான் ஓகே, இந்த எஃப் நேம் தான் நான் எல்லா இடத்துலயும் என் கிளாஸுக்குள்ள யூஸ் பண்ண போறேன். ஓகே, அப்ப செல்ஃப் டாட் எஃப் நேம் எதை கனெக்ட் பண்ண போறேன்? அந்த ஆட்ரிபியூட்ட மேல இருக்கிற அந்த பாராமீட்டரை கனெக்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் நேம். செல்ஃப் டாட் எல் நேம்ல நான் எதை கனெக்ட் பண்ண போறேன்? அந்த லாஸ்ட் நேம்ங்கிற அந்த மேல கனெக்ட் பண்ண போறேன். அதை நான் பண்ண ஆக்டிவேட் ஆகுது பாருங்களேன், கலர் டார்க் ஆகுது பாருங்களேன். செல்ஃப் டாட் ஏஜ் வந்து நான் ஏஜ் அதை கொடுத்துக்கிறேன். புரியுதா? அப்ப இதுதான் உங்களோட வேரியபிள், நார்மல் வேரியபிள் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க ஊப்ஸ்ல. இந்த செல்ஃப் டாட் எஃப் நேம் தான் நீ உன்னோட ஊப்ஸுக்குள்ள எந்த கோட் எழுதினாலும் அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா கைஸ்? ஏன் சார் அப்படி பண்றாங்க? இப்பதானப்பா சொன்னேன், ஒரு கோடை ஒரு ஸ்ட்ரக்சரா யூஸ் பண்றதுக்காகவும் அதை மெயின்டைன் பண்றதுக்காகவும் ரீயூசபிள் பண்றதுக்காகவும் இந்த கான்செப்ட் அவன் யூஸ் பண்றான். புரியுதா? ஓகே, இதுல வந்து இந்த லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள் எடுபடாது. ஓகேவா? அதுக்கு பதிலா தான் இவன் காமனா இங்க கொடுத்துக்கிறான். இதை நான் எப்படினாலும் மாத்திக்கலாம். புரியுதா? ஓகே, சூப்பர் சார். அப்ப அந்த செல்ஃப்ங்கிற கீவேர்ட் எதுக்கு சார் போட்டோம் அப்படின்னா, செல்ஃப் இஸ் எ கீவேர்ட் டு ஐடென்டிஃபை எ கிளாஸ். நோட் பண்ணுங்க, செல்ஃப் இஸ் எ கீவேர்ட் டு ஐடென்டிஃபை எ கிளாஸ். நோட் பண்ணுங்க. இந்த செல்ஃப் நீ எங்க இந்த ஊப்ஸுக்குள்ள வந்து மெத்தட் எழுதினாலே செல்ஃப்ங்கிற கீவேர்டை கம்பல்சரி நீ போட்டுதான் ஆகணும், இல்லனா இது சப்போர்ட் ஆகாது. ஓகே, அப்ப செல்ஃப் இஸ் எ கீவேர்ட் டு ஐடென்டிஃபை த கிளாஸ். ஓகே, சூப்பர் சார். இப்போ இந்த இனிட்ங்கிறது என்ன சார்? இனிட்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டரும் சொல்லலாம், இல்லனா மெத்தட்னு சொல்லலாம். இனிட் மெத்தட் இல்லனா இனிட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே நோட் பண்ணுங்களேன். இனிட் மெத்தட் ஆர் இனிட் கன்ஸ்ட்ரக்டர். இனிட் மெத்தட் ஆர் இனிட் கன்ஸ்ட்ரக்டர். இது நீங்க ஸ்டார்டிங்ல மட்டும் தான் போடணும், ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். அதே மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். இனிட்ங்கிறது என்ன அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் எ கன்ஸ்ட்ரக்டர் ஆர் எ மெத்தட், ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸ்பெஷல் மெத்தட். இது என்ன சார் பண்ணும்? ஓகே, இதை நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இது என்ன சார் பண்ணும், எதுக்கு இதை யூஸ் பண்றோம். ஓகே, இது எல்லா ஊப்ஸ்லயுமே யூஸ் பண்ணலாமான்னு கிடையாது. ஓகே, சோ அப்ப இது எதுக்கு சார் அப்ப யூஸ் பண்றோம் அப்படின்னா, initialize the values to the objects அப்படின்னு எழுதிக்கோங்க. initialize the values to the objects. அப்ப what is init method or what is init constructor அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, initialize the values to the object. அதாவது உன்னோட வேல்யூ ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணணும், அமைச்சு விடுன்னு சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்ப initialize to the value, initialize the value to the objects.
நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? எஸ் ப்ரோ. சூப்பர். இப்போ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா சொல்லுங்க. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? இதுதான் மெயின், மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? ஏன் சார் செல்ஃப் போட்டேன், ஏன் சார் யூனிட் போட்டேன், ஏன் சார் செல்ஃப் டாட் எஃப் நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம் போட்டேன் அப்படின்னு யாராவது டவுட் இருக்கா? சொல்லுங்கப்பா. ஓகே, இப்ப நான் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது நீங்க நார்மலா வெளியில வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்கல்ல, அதான் நான் ஊப்ஸ்ல எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. இதுதான் வேரியபிள் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் எனக்கு தேவையான ஃபங்க்ஷனை எழுதுறேன், அதாவது மெத்தட்னு சொல்லணும். ஓகே, டெஃப் என்ன சொல்லலாம்னா ஸ்டூடெண்ட்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். ரவுண்ட் பிராக்கெட் செல்ஃப். நான் தான் அடிச்சு சொன்னேன், நீ எத்தனை மெத்தட் எழுதினாலும் செல்ஃப்ங்கிற கீவேர்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது நீ போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா இது சப்போர்ட் பண்ணாது. கோலன் கிளிக் என்டர். நான் பிரிண்ட்ல என்ன போடுவேன், எஃப் ஸ்ட்ரிங்ல மை ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ஏதோ ஒன்று போறேன். அதாவது ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் எதோ போடணும், செல்ஃப் டாட் எஃப் நேம் போடணும். புரியுதா? ஏன்னா நான் இப்ப என்ன சொன்னேன், அதான் இன்ஸ்டன்ஸ் அட்ரிபியூட். உன்னோட அந்த வேல்யூ வந்து இதுல பாஸ் ஆயிரும். அப்ப இந்த செல்ஃப் டாட் ஃபர்ஸ்ட் நேம் தான் நீ எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு செக்யூர் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்றாங்க. புரியுதா? சூப்பர். இப்ப போட்டேன்னா ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் எஸ் டாட் எஃப் நேம் வந்துருமா? அதே மாட்டம் அடுத்தடுத்து போடுங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் லாஸ்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் லாஸ்ட் நேம் செல்ஃப் டாட் எல் நேமா? ஓகே, ஸ்டூடெண்ட் ஏஜஸ் ஏஜ்ங்கிற செல்ஃப் டாட் ஏஜை போட்டுக்கோங்க. புரியுதா? இப்ப நான் இங்க மாத்தினேன்னா இது எல்லாமே மாறிடும். ஓகேவா? இது ஒரு ரீயூசபிளுக்காக ஒரு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ காமனா நான் யூஸ் பண்ணிட்டேன்னா இதே மட்டும் இன்னொரு மெத்தட். நீ எத்தனை மெத்தட்னாலும் உன்னால யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சும்மா நான் ஏஜ் செக்கிங், இல்லை ஓட்டர் ஏஜ், சும்மா ஏதாவது ஒன்று போடுறேன், ஓட்டர் செக்கிங். ஓகே, இது ஒரு மெத்தட் எழுதுறேன். செல்ஃப் கம்பல்சரியா போடணும். இங்க நான் லாஜிக் எழுதுவேன், இஃப், அதாவது இஃப் ஏஜ், அதாவது செல்ஃப் டாட் ஏஜ். ஓகே, ஏன்னா நீ செல்ஃப் டாட் ஏஜ் தான் கொடுக்கணும். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18, அதாவது 18 அல்லது 18க்கு மேல இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல யூ கேன் ஓட் அப்படின்னு நான் சொல்லுவேன். யூ கேன் ஓட்டு. இல்ல அப்படின்னா எல்ஸ் பார்ட்ல நாட் கேனாட் ஓட்டுன்னு போடுவேன். கேனாட் ஓட்டு. புரியுதா கைஸ்? நீ எப்படினாலும் லாஜிக் எழுதிக்க, ஆனா அந்த வேரியபிளை நீ இப்படிதான் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான் கைஸ். புரிஞ்சா? ஓகே, இதே மாட்டம் நீ எத்தனை ஃபங்க்ஷனாலும் எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, அது எல்லாமே அந்த பைத்தான் கோர்ஸுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷனா இருக்கணும். ஓகேவா? சூப்பர் சார். இப்போ இதை எப்படி சார் ஆப்ஜெக்ட் எப்படி சார் கிரியேட் பண்றது? ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு உன்னோட கிளாஸ் நேம், அதான சின்டாக்ஸ். ஆப்ஜெக்ட் நேம்ங்கிறது என்ன நேம்லாம் நீ கொடுத்துக்க, நான் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன், ஆப்ஜெக்ட் 1ன்னு கொடுத்துக்கிறேன், OPJ1. நீ என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு பைத்தான் கோர்ஸை நான் கால் பண்றேன். ஓகே, இதை கால் பண்றதுல இந்த இனிட் என்ன பண்ணுவோம்னா, இந்த இனிட் வந்து அதாவது இந்த இனிட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்க்குரிய ஏஜுக்குரிய வேல்யூ எல்லாம் நீங்க தான் கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது என்னது, அருண் அப்படின்னு வச்சுக்கிறேன். லாஸ்ட் நேம் குமார், ஏஜ் 25. ஓகேவா? ஒரு 24. புரியுதா? அப்ப இந்த 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 ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும்னா இந்த இனிஷியலைஸ்ல போய் பாஸ் ஆயிரும். அப்ப அந்த செல்ஃபை விட்டுருங்க. செல்ஃப்ங்கிறது ஒரு கீவேர்டு தான் அது. ஓகேவா? அந்த இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல போய் இந்த அருண் உட்காந்துக்கும், குமார் போய் லாஸ்ட் நேம்ல உட்காந்துரும், 24 போய் ஏஜ்ல உட்காந்துரும். இந்த செல்ஃப் என்ன பண்ணும், இந்த எல்லா வேல்யூயும் வாங்கி இங்க போய் ஸ்டோர் பண்ணி விட்டு என்ன யூஸ் பண்ணிக்கோங்கடா, என்ன எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்கடா, அதாவது இன்சைட் தி கிளாஸுக்குள்ள அப்படிங்கறனால அதனாலதான் எல்லா இடத்துலயும் நான் யூஸ் பண்ணிருக்கேன். புரியுதா கைஸ்? எஸ்ஆர்னா எவ்ரிஒன். புரியுதா? அப்ப நான் நார்மலா எழுதுற ஒரு கோடை இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா எழுதிருக்கேன் பாருங்க. இதுதான் ஊப்ஸ் கான்செப்ட். புரியுதா? இததான்ப்பா நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது எல்லா இதுலயும் கிடையாது, அவங்க சொன்னாங்கன்னா தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். புரியுதா கைஸ்? இது வந்து ஃபுல் ஸ்டாக்ல இப்படிலாம் வராது. ஓகே, இது வேற மாட்டம் வரும். பட் ஆனா உங்களுக்கு எதாவது சொல்ல இன்டர்வியூ பர்பஸ்க்காக இதை நான் டீச் பண்றேன். ஃபுல் ஸ்டாக்ல இது ஒரு இடத்துல தான் வரும். ஓகே, அதை நான் சொல்றேன். ஓகே, புரியுதா கைஸ்? எஸ்ஆர் எவ்ரிஒன். எஸ்ஆர் எவ்ரிஒன். எஸ் ப்ரோ. எஸ் சார். ஓகே, இதை எப்படி சார் ரன் பண்ணி பாக்குறது அப்படின்னா இங்க பாருங்களேன். இப்போ வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு யூசர் கிட்ட இருந்து நீ வாங்கிக்க, யூசர் கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று வாங்கிக்க. இன்ட்டு இன்புட்ல என்டர் யுவர் நம்பர், என்டர் யுவர் நம்பர் அப்படின்னு வாங்கிக்க. அதாவது பிரிண்ட், அதாவது 1 பிரஸ் பண்ணா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வேணுமா, 2 பிரஸ் பண்ணா ஓட்டர் செக்கிங்கா, அந்த மாதிரி ஏதாவது நீ கோட் எழுதிக்க. இஃப் யூசர் வந்து 1 கொடுத்தாரு அப்படின்னா 1 கிளிக் பண்ணா அப்படின்னா, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் 1க்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட் 1 போட்டு 1க்குள்ள இருக்கிற டாட் அந்த ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் எனக்கு வேணும், அதை கால் பண்ணுவேன். எப்படி? அதே மாட்டம் எலிஃப்ல
யூசர் வந்து 2 கொடுத்தாரு அப்படின்னா ஆப்ஜெக்ட் 1க்குள்ள இருக்கிற ஏஜ் செக்கிங்க நான் கால் ஓட்டர் செக்கிங்க நான் கால் பண்ணுவேன். புரியுதா கைஸ்? இல்ல எல்ஸ்ல வந்து ப்ளீஸ் டைப் 1 2 3 ஒன்லி ப்ளீஸ் டைப் 1 2 3 ஒன்லி. புரிஞ்சா? இவ்வளவுதான் லாஜிக். ஆக்சுவலா இது நீங்க நார்மலாவே போடலாம், சும்மா உங்களுக்கு ரன் பண்றதுக்காக நான் காட்டுறேன், ஒரே நேரத்தில் ரன் பண்ணி காட்டுறேன். அப்ப இது வரைக்கும் ஊப்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை சும்மா ரன் பண்ணி பார்க்கறதுக்குரிய ஒரு கமெண்ட் தான் இந்த இது. புரியுதா? இது இந்த 2 லைன் வந்து இதை நீங்க எப்படினாலும் நீங்க மாத்திக்கலாம், உங்களோட விருப்பம் அது. புரியுதா கைஸ்? இது வந்து சும்மா உங்களுக்கு ரன் பண்றதுக்கு தேவையான ஒண்ணு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இங்க பாருங்களேன், இப்போ ரன் பண்றேன். என்ன கேக்குது? என்டர் யுவர் நம்பர் கேக்குதா? என்னோட நம்பர் இப்போ 1ன்னா ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வருதா? ஸ்டூடெண்ட் நேம் இஸ் அருண், லாஸ்ட் நேம் குமார், ஏஜ். சூப்பர் சார். இப்போ திரும்ப நான் ரன் பண்றேன். இப்போ என்ன நம்பர்? 2ஆம் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, யூ கேன் ஓட். ஏன்னா அந்த பையனோட வயசு 24, அப்ப 18க்கு மேல தான் இருக்கு, ட்ரூன்னு வந்துச்சு. இப்போ புரியுதா? எஸ் ஆர் நோ கைஸ்? புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். இப்போ தெரியுதுல ஒரு ஸ்ட்ரக்சரா நான் கூட எழுதிருக்கேனா? ஓகே, இது அழகா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க எல்லாரும். இது யாரு பண்ண இப்போ பண்ணி பார்க்க வேணாம், நோட் பண்ணவும் வேணாம், போட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்னா வீட்டில் போய் இதை பண்ணி பாருங்க. இதை மட்டும் நல்லா நீங்க ஒரு மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இது மக்கப்லாம் தேவையில்லை, நீங்க 2 3 இடம் போட்டாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும், கோட் எப்படி போடணும் என்ன இதுன்னு. இது நீ இவ்வளவுதான் இன்டர்வியூலாம் நீ இவ்வளவுலாம் போட்டு காமிக்கணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் மெத்தடை மட்டும் உள்ள போட்டு நீங்க ரன் பண்ணி காமிக்கலாம், உங்ககிட்ட எழுதி காட்டலாம். ஓகேவா? அது என்னன்னா நீங்க எழுதுறப்ப இதை எழுதிக்கோங்க, இப்படி மேல எழுதிக்கோங்க. ஏதாவது இது பேர் என்ன சொன்னேன்? கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னேன். கன்ஸ்ட்ரக்டர் அப்படி எழுதிக்கோங்க. இனிட் கன்ஸ்ட்ரக்டர். இதுக்கு பேர் இன்ஸ்டன்ஸ் ஆட்ரிபியூட். இதுக்கு வந்து மெத்தட்னு போட்டுக்கோங்க. மெத்தட் 1 மெத்தட் 2ன்னு எழுதிக்கோங்க. இப்படி பண்றப்ப பரவாயில்ல அந்த பையன் டீட்டெயிலா பண்ணிருக்கானே அப்படின்னு உங்களுக்கு புரியும். புரியுதா கைஸ்? கமெண்ட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சா? இது அழகா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டுக்குரிய த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது அப்படியே நீ இன்டர்வியூ எழுதி காமிச்சா போதும். சொல்றப்ப கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூல சரி உங்களுக்கு கூகுள் பண்ணி கூட நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க தியரிட்டிக்கலா. புரியுதா கைஸ்? தயவு செஞ்சு தியரிட்டிக்கல் வைஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி நோட்ல எழுதி வச்சு படிங்க, ஒரு 5 பாயிண்ட். புரியுதா? ஏன்னா தியரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, புரியுதா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? இப்போ ஒரே ஒரு யூஸ் கான்செப்ட் மட்டும் சொல்லி தரேன், பேலன்ஸ் நாளைக்கு சொல்லி தரேன். ஓகே, நான் அதுக்கப்புறம் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இப்போ இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட் கைஸ், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், இன்ஹெரிடன்ஸ். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு 80 to 90% இந்த 2ல தான் கொஸ்டினே கேட்பான். இது கேட்டுட்டு வேணா மத்தத கூட கேட்கலாம். ஓகேவா? மத்தது ரொம்ப ஈஸியா இருக்கும், இது தெரிஞ்சாதான் மத்தது ஈஸியா இருக்கும். போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க கூட இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி ஊப்ஸ்ல மாத்தலாம், இதே இது நீங்க டேட்டா பேஸ்ல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதே இது எப்படி போடுவ? இன்சர்ட்னு போடு, டெஃப் இன்சர்ட் டேட்டா, அப்புறம் டெட் அப்டேட் டேட்டா, அப்புறம் டெஃப் வந்து டிலீட் டேட்டான்னு ஊப்ஸ், அதாவது டேட்டா பேஸ் கூட ஊப்ஸ்ல கொண்டு வா. பண்ணலாமா கைஸ்? பண்ணலாமா? அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, நீ நேத்து நான் சொல்லி கொடுத்தேன்லப்பா, அத ஊப்ஸ்க்கு எப்படி பண்ணலாம் அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி தான், பாருங்க இந்த கோட வச்சு உங்களுக்கு வந்துரும். ரொம்ப ஈஸி தான் அது. புரியுதா? ஏன்னா இது வந்து ஒரு கம்பெனில எப்படி நீ கோட ஒரு ப்ரொஃபஷனலா எழுதுவ, அதை தான் அதுக்காக நீ படிக்கிறதா ஊப்ஸுமே தவிர மற்றபடி இது ரொம்ப வந்து இதை வச்சு இதுதான் பைத்தானே இவ்வளவுதான் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஜாவால எந்த ப்ரோக்ராமிங் எடுத்தாலும் ஊப்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போட்டோ எடுத்துட்டீங்களா கைஸ்? குரூப்ல யாராவது ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? சொல்லுங்கப்பா. போலாம் சார். ஓகே குட். அதர்ஸ் நெக்ஸ்ட் போலாம் தானே? இல்ல எதுவும் கன்ஃபியூஸா இருக்கீங்களா? என்னடா என்ன சொல்லி தராரு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுன்னு ஏதாவது இருக்கீங்களா? அவ்வளவுதான், நீங்க பைத்தான் டெவலப்பர் ஆயிட்டீங்க நீங்க எல்லாம். நேத்து டேட்டா பேஸோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இதை உன்னவங்களை நான் மெருகேற்றிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, இப்ப நாளைக்கு இது முடிஞ்சிடும் ஊப்ஸ். அடுத்த நாள் ப்ராப்ளம் சால்விங் இருக்கு. ஓகே, அது பாருங்க, இன்னும் பயங்கரமா இருக்கும் ப்ராப்ளம் சால்விங். எப்படி எல்லாம் இன்டர்வியூல அந்த ட்ரிக். ஓகே, என்னோட ட்ரைனிங்ல ஸ்பெஷலி அது அந்த ட்ரிக்கை நான் சொல்லி தருவேன். என்ன மாட்டா இன்டர்வியூல கேட்டாலும் எப்படி ஒரு ட்ரிக்கா அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியலான ஆன்சர் கொண்டு வரலாங்கிற ட்ரிக்கை நான் சொல்லி தருவேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகே, எப்பயுமே கைஸ் எந்த இன்டர்வியூலயுமே 100% ரிசல்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பர்சனா அந்த பர்சனுக்கும் தெரியும், பசங்க ஓகே ஃப்ரெஷரு, அவங்க நாலேஜ் இவ்வளவுதான் இருக்கும்னு தெரியும்.
ஆனா அவன் எதிர்பார்க்கறது நீ சின்டாக்ஸ் எரர் இல்லாம கூட ஒரு ஃபார்மேட்டா எழுதிருக்கியா போட்டிருக்கியா அப்படின்னு தான் பார்ப்பானே தவிர சில இதில் தான் வந்து இந்த அவுட்புட்ல கரெக்டாக போடணும் அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க தவிர 90% ஆஃப் கம்பெனிஸ்ல நீ கோட் இதை ஸ்ட்ரக்சரா எழுதிருக்கியா எப்படி எழுதியிருக்க உன் அவுட்புட் எந்த மாட்டம் வந்திருக்கு அதை தான் பார்ப்பான். ஓகேவா? அதனால நீங்க தைரியமா இருங்க. ஓகே, புரியுதா கைஸ்? சின்டாக்ஸ் எரர் மட்டும் வர விடாதீங்க, அவ்வளவுதான். அதுதான் மெயின். ஓகேவா? நானா இருந்தாலும் அதான் பண்ணுவேன், ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். நானா இருந்தாலும் சின்டாக்ஸ் எரர் ஏன் வந்துச்சுன்னா, சின்டாக்ஸ் எரர் வந்தாலே நீ கோடிங் போட்ட ஃபார்மேட்டே தப்புன்னு அர்த்தம். அப்ப நீ ப்ராப்பராகவே படிக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? நான் தான் சொல்லுவேன், இப்போ நான் இன்டர்வியூ கேட்டனாலே உனக்கு என்னென்ன டாபிக்லாம் பைத்தல தெரியும்னு சொல்லுவேன். நான் கேட்பேன், நீ சொல்லணும். நீ சொல்றத வச்சே நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்கேங்கிறத நான் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நீ ஒரு 30 டாபிக் பிசுறு தட்டாம சொல்றேன்னு வச்சுக்கோவேன், டக்கு நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா நீ தெரியலன்னா இப்படியே நான் கேட்பேன், நீ தானமா தெரியும்னு சொன்னா அப்புறம் ஏன் இதை நீங்க கேள்வி கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்போ ஒன்லி டாபிக் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்போம். ஸோ இந்த மாட்டம் கேட்கறப்ப ப்ரெஷருக்கு இப்படிதான் கேட்கணும் ஆக்சுவலா. ஓகேவா? நீ ஒர்க் பண்ணதுக்கும் உள்ள போய் ஒர்க் பண்றப்ப அவன் ட்ரைனிங் கொடுப்பான், ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஓகே, உங்களுக்கு ஜாங்குலா ஒர்க் பண்ணுவீங்களா அதெல்லாம் தெரிஞ்சிடும். உள்ள அவன் இப்படி கண்டிப்பா ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுப்பான். ட்ரைனிங்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்லி கொடுத்த மாட்டேன் ட்ரைனிங் இருக்கும், கனவுல கூட நினைக்காதீங்க. ஓகே, கை பிடிச்சி சொல்லி தர மாட்டேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, கனவுல கூட நினைச்சிடாதீங்க. ஐடில ட்ரைனிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட், ஆல்ரெடி இருந்த ப்ராஜெக்ட்ல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நீங்க போய் பண்ணணும். புரியுதா கைஸ்? ஓகே, எனக்கு இப்படி மாத்தி காட்டு, எனக்கு இதை மாத்தி காட்டுன்னு அவங்க அந்த பழைய கோடை பார்த்து நீ அந்த கோடை பார்த்து நீ மாடிஃபை பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் அவங்க கேட்டி கொடுப்பாங்க. கேட்டினா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் உட்காந்து டெய்லி உனக்கு 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதுதான்ப்பா கோடு, இங்க பாரு, இங்க இருந்து இந்த டேட்டா பேஸ், இந்த டேட்டால வந்து இந்த டேட்டா பேஸ்ல இருந்து நம்ம டேட்டா எடுக்கிறோம், எடுத்து இந்த மாடல் லாஜிக் போட்டு எழுதுறோம், அவன் எப்படி கோடிங் போட்டிருக்கான் பாரு, எப்படி அந்த டேட்டா வாங்கியிருக்கான்னு பாரு, இது டேட்டா வாங்கியிருக்கானா, இது பண்ணிருக்கியா, இப்ப நீ என்ன பண்ணு, இன்னொரு டேபிள்ல இருந்து டேட்டாவை எடுத்து இதே மாட்ட கோடிங்ல போட்டு பண்ணி எனக்கு கொண்டு வா, ஈவினிங் வந்து எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அதை உட்காந்து அனலைஸ் பண்ணி எடுத்து காட்டுவ. இதே மாட்டம் தான் ஒரு 2 வாரம் 3 வாரம் ட்ரைனிங் போகும். அப்ப பல எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல இருந்து கத்துக்கிறப்ப அவன் கோட் எப்படி போட்டிருக்கான், எங்கிருந்து டேட்டா வருது, எப்படி நீ அனுப்புற, எப்படி ரன் பண்ணணும், டீபக் எப்படி பண்ணணும், எப்படி கிட்டப்ல போய் ஸ்டோர் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு அந்த இதுல சொல்லி கொடுத்துருவான். நீங்க இங்க கத்துக்கணும் அவசியமே கிடையாது, அவன் எல்லாமே அவனே சொல்லி கொடுத்துருவான். ஓகே, ஆக்சஸ் கொடுத்துருவான், எல்லாமே கொடுத்துருவான். ஆனா நீங்க இப்படி படிச்சுட்டு போறப்ப உங்களுக்கு அது சுலபமா போயிடும், அட்வான்டேஜா போயிடும். அப்ப பாக்குறப்ப என்ன அந்த பையன் எல்லாமே பண்றான், எக்ஸ்பீரியன்ஸ் போலயே அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர டக்குன்னு உங்களால அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கேப்பபிலிட்டி உங்களுக்கு வரும். புரியுதா கைஸ்? அங்க போய் நீ நெட்டா உட்காந்து தட்டிட்டு இருக்க கூடாது, கூகுள்ல போய் உட்காந்து இது என்ன அப்படின்னு. அதுக்கு தான் உங்களுக்கு இங்கே நீங்க படிச்சுட்டு போறீங்க. புரியுதா கைஸ்? எஸ்ஆர்னா எவ்ரிஒன் புரியுதுல? ஓகே, அப்ப அப்படிங்கிறப்ப உங்களோட மவுஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, பரவாயில்ல, அந்த பையன் தெரிஞ்ச பையன் நல்லா பண்றான் போல அப்படின்னு அவன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் நிறைய கொடுப்பாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணுவேன். அதான் சொல்லியிருந்தேன், 6 மாசம் தான் கைஸ், சூப்பரா நீங்க டெவலப் ஆயிருவீங்க. அப்புறம் அந்த பயம் போயிடும், அப்படியே ஒர்க் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். தயவு செஞ்சு ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் படிச்சுட்டு விட்டுறாதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். நோட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா, ஓகே, ஒன் கிளாஸ் இஸ் derived from another class. One class is derived from another class. One class is derived from another class. நோட் பண்ணீங்களா? One class is derived from another class, அப்படினா derived to another class. கீழ parent class and child class. நோட் பண்ணிக்கோங்க, parent class child class அப்படின்னு போடுங்க. கீழ சும்மா மேல வந்து parent class போடுங்க, கீழ child class போடுங்க. இதோட சின்டாக்ஸ் இதுதான், இங்க பாருங்களேன். அதாவது கிளாஸ் parent, ஓகே, இதுல print ஸ்டேட்மெண்ட். அடுத்து கிளாஸ் child, அந்த சைல்டுக்குள்ள நீ பேரண்ட கால் பண்ணணும். இதுதான் டிரைவ்டுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணுங்க गाइस. நோட் பண்ணியாச்சா? ஓகே கைஸ், இங்க கவனிங்களேன்.
இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஸ் ஒரு கிளாஸ் எழுதுறேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த கதையை சொல்லிடுறேன். நீங்க வந்து எல்லாருமே காலேஜ் முடிச்சிருப்பீங்க, ஓகேவா? காலேஜ்ல உங்களோட அட்டெண்டன்ஸை நீங்க பார்க்கலாம். கரெக்டா கைஸ்? உங்களோட அட்டெண்டன்ஸ் உங்களால பார்க்க முடியும் தானே? நீங்க அப்படி பாத்துருக்கீங்களா? உங்களோட வெப்சைட்ல போய் தானே பாப்பீங்க. எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ் எவ்ரிவன். உங்களோட அட்டெண்டன்ஸ் நீங்க பாப்பீங்க தானே? ஆமா Yes, சார். sir. இது என்ன சார் இது எல்லாரும் தான் பார்க்கறவங்க தான். நீங்க போய் உங்களோட டீச்சரோட அட்டெண்டன்ஸ், ப்ரொஃபஸரோட அட்டெண்டன்ஸ் பார்க்க முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க கைஸ். நோ சார். பார்க்க முடியாது தானே? ஆனா அதே உங்க ப்ரொஃபஸர் நினைச்சாங்கன்னா உங்க அட்டெண்டன்ஸ் பார்க்க முடியுமா முடியாதா? டெல் மீ கைஸ். அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க எவ்ரிவன். இருக்கும் சார். ஓகே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களோட அட்டெண்டன்ஸை நீங்க மட்டும் தான் பார்க்க முடியும். டீச்சரோட அட்டெண்டன்ஸை டீச்சரும் பார்க்கலாம், ப்ரொஃபஸரும் டீச்சரோட அட்டெண்டன்ஸை அவங்களோட அட்டெண்டன்ஸே அவங்க பார்த்துக்கலாம், ரைட்? ஏன்னா அவங்களுக்கும் அட்டெண்டன்ஸ் இருக்கும்ல. அவங்களோட அட்டெண்டன்ஸ் அவங்களாலே பார்த்துக்க முடியும், ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸையுமே பார்த்துக்க முடியும். அப்ப அவங்க கிட்ட 2 ஆக்சஸ் இருக்கு. கரெக்டா? சரி, இதை எப்படி நீ கோடிங்ல போடுவ? அப்ப ஒரு ஃபங்க்ஷனை ஒருத்தைய மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இன்னொரு ஃபங்க்ஷனை அவன் ரெண்டு ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படின்னா இதை நீ நார்மல் பைத்தான்ல நீ போட முடியாது. இந்த மாதிரி ஒரு லாஜிக் சிச்சுவேஷன் வருது கோடிங்ல. அப்ப இதுதான் என்னது ரியல் டைம் சொல்லுவாங்க. இந்த ஊப்ஸே ரியல் டைம் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த ரியல் டைம்ங்கிற வேர்டு வரும் ஊப்ஸ்ல. வாட் இஸ் ஊப்ஸ்ங்கிற படிக்கிறப்ப அந்த ரியல் டைம் பேஸ்டு சினாரியோஸ் அப்படி இப்படின்னு வரும். அது எல்லாமே இதுதான், ஓகேவா? சோ அப்ப இந்த கதையை நான் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் ஒன்லி, பட் ப்ரொஃபசர் கேன் ஆக்சஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் ப்ரொஃபசர் அட்டெண்டன்ஸ். ஓகே, இதை மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யாரை எழுதணும்? ஸ்டூடெண்ட் தான் எழுதணும், ஓகேவா? கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஓகே, கோலன் கிளிக் என்டர், டெஃப் டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட், ஓகே, கமா, நான் எஸ் நேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். எஸ் அட்டெண்டன்சி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் தான் ஷார்ட்கட்ல நான் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. செல்ஃப் டாட் எஸ் நேம், எஸ் நேம்னா எஸ் நேமே கொடுத்துக்கோங்க, ஓகே. அதே மட்டும் செல்ஃப் டாட் எஸ் அட்டெண்டன்சி, அட்டெண்டன்ஸ், ஓகே. இப்போ அடுத்து டெஃப், ஓகே, நல்லா கவனிங்க. என்ன சொல்ல வந்தனே? கரெக்ட். என்ன போடலாம்? சரி, ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் நான் போட்டுக்கிறேன். STUDENT ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் அரவுண்ட் பிராக்கெட் செல்ஃப் கோலன் கிளிக் என்டர், ஓகே. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட்ல சும்மா நானே ஏதாவது போறேன் கைஸ். எஃப் ஸ்ட்ரிங்ல வந்து இவன் பேரை போட்டுக்கோமா, செல்ஃப் டாட் எஸ் நேம், இந்த பர்சன், அதாவது இப்போ மணினா மணி அட்டெண்டன்சஸ், அந்த அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம் சும்மா. எஸ் அட்டெண்டன்ஸ் செல்ஃப் டாட் எஸ் அட்டெண்டன்ஸ் 80%, சும்மா 70%, சும்மா ஏதாவது போட்டுக்கோம். புரியுதா? இது வந்து ஸ்டூடெண்ட், ஓகே. ஸ்டூடெண்டோட முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து எழுதுறேன் சின்டாக்ஸ் படி. கிளாஸ் டீச்சர் ரவுண்ட் பிராக்கெட்ல அந்த ஸ்டூடெண்ட்டை கொடுக்கணும். ஏன்னா இப்பதான் சின்டாக்ஸ்ல நீங்க போட்டேன். ஓகே, ஒன் கிளாஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் another கிளாஸ். அதனால அதுதான் இது. டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ல இருந்து ஸ்டூடெண்ட்டையும் டிரைவ் பண்ணுது. டிரைவ்னா உள்ள எழுத்துக்கிறதுன்னு அர்த்தம், உள்வாங்குதல் அப்படின்னு அர்த்தம், ஓகே. அங்க இருக்கிற டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணலாம்னு அர்த்தம். புரிஞ்சா? சூப்பர் சார். இப்ப நான் டீச்சருக்கு தனியா நான் எழுதணுமா இல்லையா? அவங்களுக்கு தனியா அசிஷுவலா எழுதிக்கிறேன் எப்பயும் போல. இது ஒண்ணு, இது மட்டும் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் கைஸ், பார்த்து எழுதிக்கோங்க, ஓகே. அங்கேயும் நீங்க எஸ் நேம் எஸ் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கோங்க, ஆனா அது பின்னாடி போடணும். டீச்சர் பத்தின போடணும். டி நேம் அப்படின்னு போட்டுக்கிறேன். டி நேம் டி அட்டெண்டன்ஸ் கமா எஸ் நேம், அதையும் நீங்க போட்டே ஆகணும். எஸ் அட்டெண்டன்ஸ், ஏன்னா நீ அவனோட அட்டெண்டன்ஸ் நீ பார்க்கணும்ல, அதையும் நீங்க போட்டு தான் ஆகணும். புரியுதா கைஸ்? சூப்பர் சார். இப்ப செல்ஃப் டாட் டி நேம், டி நேம்னா டி நேம்னே வச்சுக்கோங்க. அதே மாட்டோம் செல்ஃப் டாட் டி அட்டெண்டன்ஸ் ஈக்குவல் டு டி அட்டெண்டன்ஸ், ஓகே. இது டீச்சருக்கு முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? டெல் மீ கைஸ். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு? டெல் மீ கைஸ். நோ சார். ஓகே, சூப்பர். இப்ப அங்க இருக்கிற டேட்டாவை நீயும் நான் இங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நீங்க யூஸ் பண்றது தான் இது. என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது. கழுத்து வரைக்கும் வருது, வர மாட்டேங்குது. அது ஒரு டாபிக் பேரு. சரி, ஓகே, எனக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இது என்னன்னா இப்படி போடணும் கைஸ். அதாவது ஸ்டூடெண்ட் அதாவது டீச்சர் வந்து ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் நேம் டாட் அந்த யூனிட் இப்படி போடணும். இது வரைக்கும்
இது கம்பல்சரியா போட்டாகணும். ஓகேவா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? இது இங்கே வரணும். ஓகே, புரியுதா? இதுக்கு பேரு ஐயோ இது சொல்லுவாங்களப்பா, ஏதோ இன்ஹெரிட்டா சம்திங். இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட். Bro, invoking என்னது? function bro. புரியல, சொல்லுங்க. Invoking function. காட் இட், சூப்பர். யார்கிட்ட படிச்சீங்க? இல்ல ப்ரோ, உங்க பேசிக் இதுல கிளாஸ்ல நோட் பண்ண இது இருக்கு ப்ரோ. ஏன் நேட்ட படிச்சீங்க தானே? ஓகே ஓகே ஓகே. ஆமா ப்ரோ. இன்வோக்கிங் சூப்பர்ப்பா. இந்த வாயத்துல எனக்கு வாயில வர மாட்டேங்குது. இந்த வர தவிர இன்வோக்கிங் வர மாட்டேங்குது. இன்வோக்கிங் தி பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா பேரண்டே கீழே இருக்குது சைல்டு. அந்த பேரண்ட் கிளாஸை நீ இன்வோக் பண்ற. ஓகேவா? புரியுதா கைஸ்? இதுக்கு பேர் தான் இன்வோக்கிங். அதாவது அந்த கிளாஸ் நேம் டாட் இனிட்டு அந்த செல்ஃபோட போடணும். அங்க இருக்கிற பாராமீட்டரோட நீ போடணும். புரியுதா? இதுல ஏன் அப்படின்னா இது ஏன் சார் நான் போடணும்? அப்பதான் டீச்சர் வந்து டீச்சரோட அட்டெண்டன்ஸே பார்க்க முடியும், ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸே பார்க்க முடியும். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே, இன்வோக்கிங் தி பேரண்ட் கிளாஸ் என்ன தெரியுதா? இல்லைன்னா இன்வோக்கிங் தி கிளாஸ் எதுனாலும் ஒண்ணுதான். இப்போ நீ டீச்சருக்கு தேவையான ஒரு அட்டெண்டன்ஸை போடு. டீச்சர் வந்து டீச்சர் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்க. செல்ஃப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரிண்ட்ல வந்து எப்ஸ்டிங்ல அஸ் யூஷுவலா போட்டுக்க. எப்ஸ்டிங்ல என்னது? அந்த டீச்சர் நேம் போட்டு செல்ஃப் டாட் டி நேம் போட்டு திஸ் டீச்சர் அட்டெண்டன்ஸ் இஸ் செல்ஃப் டாட் டி அட்டெண்டன்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? ஓகே, தெரியுதா? இந்த கோடு மட்டும் தான் கொஞ்சம் மாறி இருக்கு, தவிர மற்ற எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். அப்ப எனக்கு ஸ்டூடெண்ட் தனியா இருக்கு, டீச்சர் தனியா இருக்கு. இப்போ நீங்க யாரை கால் பண்றீங்களோ அதுல பேஸ் பண்ணி தான் எடுக்கும். ஆப்ஜெக்ட் ஒன்ல நான் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் நேமா செட் பண்ற அப்படின்னா அது ரிலேட்டடான பாராமீட்டர் தான் நீங்க கொடுக்கணும். எஸ் நேம், எஸ் அட்டெண்டன்ஸ். அப்ப நான் என்னது? ஓகே, இருங்க. இது என்னன்னா அவன் பேர் என்னப்பா? சரி, இப்போ கோகுல்னே வச்சுக்கிறேன். கோகுல் அட்டெண்டன்ஸ், அதாவது ஸ்டூடெண்டோட நேம் கோகுல். அட்டெண்டன்ஸ் வந்து ஒரு 80% அட்டெண்டன்ஸ் வச்சுக்கோ. ஓகேவா? ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இல்லைனா இது நீங்க ப்ராப்பரா எஸ் ஒன்று போட்டுக்கோங்க. எஸ்ன்னு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து டீன்னு போட்டுக்கோங்க. ஓகே, டீனா டீச்சரை நான் கால் பண்றேன். டீச்சரை கொடுக்குறப்ப எப்படி கொடுக்கணும்? அங்க இருக்கிற பாராமீட்டர் ஏற்றாப்படி கொடுக்கணும். நான் மலர் டீச்சர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அட்டெண்டன்ஸ் வந்து அவங்களோட அட்டெண்டன்ஸ் 90% கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்டோட நேம் கோகுல். ஓகேவா? அதுக்கப்புறம் எஸ் அட்டெண்டன்ஸ் 80%. புரியுதா கைஸ்? அப்ப எஸ்ங்கிறது இதுங்கிறது. இப்போ நீ யூசருக்கு இருந்து டேட்டா வாங்கிக்க. ஓகே, யூசர் கிட்ட இருந்து நீ எப்படி வாங்குவே உங்களுக்கு தெரியும். இன்புட் என்டர் யுவர் நம்பர். ஓகே, இஃப் யூசர் வந்து 1ஆம் நம்பரை செலக்ட் பண்ணாரு அப்படின்னா டீச்சரை கால் பண்ணு. ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணு. எஸ் டாட் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ். அந்த மெத்தட் நேம் என்னப்பா? எஸ் டாட் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் நீ பார்க்கலாம். இதே வந்து எலீஃப்ல வந்து யூசர் வந்து 2ஆம் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா எஸ் டி டாட் டீச்சர் அட்டெண்டன்ஸ். புரிஞ்சா? இது தப்பா நான் போட்டது. டீச்சர்னு வரணுமா? டீச்சர் அந்த ஃபங்க்ஷன் நேம் கரெக்டாக கொடுக்கணும். எல்ஸ்ல பிரிண்ட்ல ப்ளீஸ் டைப் 1 2 3 1 2 ஒன்லி. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோமா? இங்க பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்றேன். என்ன கேக்குது? என்டர் யுவர் நம்பர். நான் 1 கொடுக்குறேன். கூகுள் வந்து அந்த பையனோட அட்டெண்டன்ஸ் பார்க்கறான். ஓகேவா? அதே மட்டும் 2 கொடுத்தா டீச்சரோட அட்டெண்டன்ஸ் வரும். இது வந்து காமன். 2 கொடுத்தா டீச்சரோட அட்டெண்டன்ஸ் வரும். மலர் டீச்சர் அப்படின்னு சொல்லி வந்துரும். இது வந்து ஒரு காமன். ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க கைஸ். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த இது எனக்கு தேவையில்லை ஆக்சுவலா. இது வேணாம். இப்ப நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். சரிங்களா? இது கமெண்ட் பண்ணிடுங்க. இப்ப நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரிண்ட்ல வந்து எஸ் டாட் இது பிரிண்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. எஸ் டாட் ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ். ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸ் நீங்க இப்படி போடலாம். இப்படி கால் பண்ணாலே போதும். இப்படி கால் பண்ணாலே ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸ் நீங்க பார்க்கலாம். நீ இப்ப நான் யாரு? நான் ஸ்டூடெண்ட். என்னோட அட்டெண்டன்ஸ் வந்துருச்சா? கூகுள் அட்டெண்டன்ஸ் 80%. சூப்பர் சார். இப்ப நான் வந்து டீச்சரோட அட்டெண்டன்ஸ் நான் பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்க முடியுமா? சொல்லுங்க கைஸ், பார்க்க முடியுமா? இப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட் எஸ்ல இருக்கேன். இப்ப நான் எஸ்னா ஸ்டூடெண்ட்ல இருக்கேன். நான் வந்து டீச்சரோட அட்டெண்டன்ஸ் பார்க்க முடியுமா? டெல் மீ கைஸ். பார்க்க முடியாதானே? அப்ப நான் அதை பண்ணி பார்க்கறேன் பாருங்களேன். இப்ப டீச்சரோட அட்டெண்டன்ஸ் நான் பார்க்கறேன். பாத்துக்கோங்க, எஸ்ல இருக்கேன். எஸ்னால ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். அந்த வேரியபிளான ஆப்ஜெக்ட் நேம். அப்ப எஸ் வந்து டீச்சர் அட்டெண்டன்ஸ் பார்க்கணும் விருப்பப்படுறேன். ஆனா ரன் பண்றப்ப இட் ஷோயிங் அட்ரிபியூட் எரர்.
நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில நீங்க அடுத்த ஒரு பாக்குற எரர் ஆட்ரிபியூட் எரர். ஆட்ரிபியூட்னா ஓகே அங்க என்ன கொடுக்குது, ஸ்டூடெண்ட்ங்கிறதுல நோ ஆட்ரிபியூட் இன் டீச்சர் அட்டெண்டன்ஸ் அப்படியே கிடையாதுடா, உங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லுது. புரிஞ்சா? சூப்பர் சார். இப்போ எனக்கு நல்லா புரியுது சார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து இதை ஓபன் பண்ணி விடுறேன். இது வந்து இப்போ டீச்சர், டீங்கிறது டீச்சர், ஓகேவா? அப்ப டி டாட் டீச்சர் அட்டெண்டன்ஸ்னா டீச்சரோட அட்டெண்டன்ஸை நான் பார்க்கலாம். அது வந்து நான் தானே டீச்சரு, பாருங்களேன் பார்க்கலாம். பார்த்துட்டேன்னா மலர் டீச்சர் அட்டெண்டன்ஸ் இஸ் 90%. இப்போ நான் தானே டீச்சரு, டீச்சர் வந்து ஸ்டூடெண்டோட அட்டெண்டன்ஸையும் பார்க்கலாம். பாருங்களேன், ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் பாருங்க. இப்போ ரெண்டுமே கீழே வரும் பாருங்க. எப்படி கூகுள் அட்டெண்டன்ஸ் வந்துருச்சா? அப்ப டீச்சர் நினைச்சா ஸ்டூடெண்டோடதையும் பார்க்கலாம், டீச்சரோடதையும் பார்க்கலாம். கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிவன்? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே.